அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/9/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிதானமும் பொறுமையும் அனைத்து விதமான பணிகளிலும் செயல்படுத்தி அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 1/9/2023 முதல் 30/9/2023 வரை செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். புதன் பயிற்சி, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி, சூரிய பயிற்சி போன்ற அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் சகாயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சின்ன சின்ன காரிய தடைகள் கூட விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு விதமான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகளை விரும்பியபடியே மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு விதமான மன வருத்தம், சங்கடம், வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திற்கும் ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக குரு பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவினுடைய இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. விரயத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக விரய செலவுகள் அதீதமாக சந்தித்தாலும் கூட அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வீண் விரய மருத்துவ செலவுகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பு ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் இருந்தாலும் உத்தியோகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. உங்களுடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். அதிலும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத சில உத்தியோக ரீதியான சலுகைகள், எதிர்பார்த்த பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. புதிய தொழில் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிதாக ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவரிடமும் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு சிறப்பாக உள்ளது. மேலும் ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு சகாயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராகு சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி சகாயம் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் விபரீத பலன்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ராகுவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. ராகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட அனைத்து விதமான பணிகளும் விலக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஐயமில்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து 7.5 சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகுவின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து நல்லதொரு மாற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் போன்றவை நீங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்மறையான ஒரு குழப்பமான மனநிலை தற்போதைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் அதற்கான வழியையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. கேதுவின் அமைப்பும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. புதனும் 7இல் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாகவும் எதிர்பாராத நல்ல பலன்கள் பெற முடியுங்க. ஆனால் அஷ்டமத்திற்கு செல்லும் போது சற்று உணர்ச்சி வசப்படுதலும் தேவையில்லாத சிரமமும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபப்படுதலை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வழியில்லை என்பதை புதனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6இல்
வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும். சுபத்துப பாதைக்கு மாறி இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறையில முற்பகுதியில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிற்பகுதியில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் துறை ரீதியான பணிகளிலும் சில விரய செலவுகள் இருக்கும். எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் கிடைக்கப் போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ல் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் பிற்பகுதிக்கு மாறுகிறாருங்க. சூரியன் அஷ்டமத்திற்கு வருவது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையும் சாதகமாக இல்லாததால் வீண் விரைய மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியனின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் சற்று அதிகரிக்குங்க. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அஷ்டம பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருக்கும். பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது எதிர்பாராத காரிய தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதீதமாக இருக்கிறது. புதிய நிலங்கள், வீடு, வீட்டுமனை வாங்குவதிலும் சில வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளும் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தினங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். இப்படி செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க நல்ல பலன் தரக்கூடிய கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுவது குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளிடமிருந்து மிக சிறந்த நல்ல பலன்கள் பெற முடியுங்க. நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு ராசியின் அதிபதியான சனி மற்றும் சந்திரனிடமிருந்து ஒரு நடுநிலையான பலனும் சுக்கிரனிடமிருந்தும் நடுநிலையான பலனை பெற முடியுங்க. சற்று அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய சஞ்சார அமைப்பாக பார்க்கப்படுவது புதன் மற்றும் சூரியன், செவ்வாய். இந்த கிரகநிலைகள் மிகப்பெரிய அளவில் சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இல்லையென்றால் சில சிரமம் இருக்கும். இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரே பரிகாரமாக அமைவது தெய்வீக வழிபாடு மட்டும்தான். கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் பல சிரமங்கள் குறைந்து நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள்.